வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு செய்ய போகிறோம். அப்படியே நுரையீரல் நல்லா கெட்டியாக நல்லா செஞ்சு அப்படியே சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சந்தவத்தில் வச்சு சாப்பிட்றோம். சந்தவ வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம். கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் அப்படியே லிங்க் தரோம், அதில் அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே தட்டி விட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பெல் பட்டனை அணைக்கிட்டுருங்க. எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துடும். நம்ம இதுக்கு முன்னாடி நுரையீரலில் போண்டா போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாகவே வாங்கிட்டு வந்து அப்படியே இருந்திருந்தோம். நம்ம இப்போ கொஞ்சம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கிறோம். அது இல்லாமல் அதிலிருந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா கூட்டு மாதிரி வைக்கிறதுனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி அருவாமனை வச்சு கட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணணும். ஏன்னா அந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா நல்லா வளவளப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக கட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம கையை பதம் பார்த்துரும். அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. உள்ளே அந்த நரம்பு பகுதியே கொஞ்சம் அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா பார்த்து இருக்கணும். அப்படி இல்லைன்னு நீங்கள் கடையிலே சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பீஸ் போட்டே கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன பீஸாக போடணுன்னு சொன்னீங்கன்னா அவங்களே பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சைஸ் சொல்லிட்டிங்கன்னா அதே மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம எதுனாலுமே வீட்டில் வந்து அறுத்து தான் பழக்கம். அதனால் நம்ம அப்படியே வீட்டுக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா போதும். சின்ன சின்னதாக எடுத்து அப்படியே போட ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப பொடியாக போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு எதாவது சைஸ் கொஞ்சம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் கூட ஒரு தக்காளியும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரிகிறதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி அதெல்லாம் எல்லாமே உரிக்கிறது தானே. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நுரையீரலை எடுத்து வச்சு கழுவுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம். அதை அப்படியே ஒரு கழுவிக்கலாம். ஏன்னா அந்த இதெல்லாம் உள்ள பிளட்டெல்லாம் இருக்கும், அதனால். அடுத்ததாக சோம்பு கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது சீரகம் மட்டும் எடுத்துக்கலாம். அதில் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லா எடுத்து தரும். அது கூட இந்த பூ ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஸ்மெல்லிங் நல்லா வரும். அடுத்தது பட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மராட்டி முட்டை அதெல்லாம் இருக்கும். அந்த செட்டு பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்துக்கலாம். என்னடா இவனுங்க இதெல்லாம் போட மாட்டானுங்க, புதுசாக போடுறானுங்க பார்க்குறீங்களா? இது எங்கள் அம்மா ஸ்டைல். ஓகே, நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த கறியை மட்டும் அப்படியே இந்த நுரையீரலை மட்டும் அப்படியே லைட்டாக அலசிட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கலாம். போட்டு 2 கிருன்னு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவுட்ரு ஆயிரும். மாதிரி நம்ம உட்காந்து அரைக்கணும். ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்குது. எங்களால் வெளியே போக முடியல. வேறு நல்லா பவுட்ரு மாதிரி வந்துருச்சு. அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வழக்கம் போல் அடுப்பு பற்ற வைக்கணும். ஆனால் அடுப்பு இல்லாதனால நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சு இந்த தடவை குக்கரில் வைக்கிறோம். ஏன்னா இந்த நுரையீரல் வந்து ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் வேகிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சமாக நல்லெண்ணெய், நீங்கள் கடலெண்ணெய், ஃபில்ட்ரு ஆயில், எந்த ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெயில் எல்லோரும் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டுடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிட வேண்டியதான். அடித்து புகை கிளப்புது. அதில் ஊற்றி அதை கொஞ்சமாக அப்படியே கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கிறப்ப அடி பிடிக்காமல் இருக்க 2 கிண்டு அப்பப்போ கிண்டி விட்ருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா 4-3 அறுத்து அதுக்குள்ளே போட்டு விட்டுறலாம்.
மிளகா நல்லா வெந்துட்டு வர்றப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்குள்ளே 4-3 பீஸ் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். போட்டு அதையும் கிண்டி விட்டுற வேண்டியதான். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த நுரையீரலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட ஆரம்பிச்சிடுவோம் இதுக்குள்ளே. வர நல்லா முட்டை வருது கொதிச்சு. நல்லா பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் கறியோட. நமக்கு நுரையீரல் பார்த்திங்கன்னா செவன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மசாலா இறங்கி கலரே மாறி போச்சு. அப்படியே அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. காரம் நிறையா சாப்பிட்றீங்க கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு அந்த மசாலாவும் இந்த பவுடரும் கொஞ்சம் சேர்த்து கிண்டுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கிறப்பே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட கறி மசாலா கலந்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் நிறையா போட்டு மறுபடியும் அதையும் கிண்டி விட்டுறலாம். நல்லா கறி மசாலாவில் கலக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சைடில் அந்த மசாலாலாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு திருப்பி அதில் ஏற்றி விட்டு ஒரு கிண்டி விட்டோம்னா வச்சுங்க எல்லா மசாலாவும் ஒன்றாயிரும். இப்போயே ஆல்மோஸ்ட் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கூட்டு. இதை கொஞ்சம் கூட்டாக்குறதுக்கு அது இல்லாமல் கறி கொஞ்சம் வேகணும். அதனால் விசிலில் போட்டு 2 விசில் இல்லை 10 விசில் விடணும். நல்லா பாருங்கள் அந்த மாதிரி நுர கட்டிடும் நம்ம ரசம் வைக்கிற மாதிரி. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அப்படியே லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு போட்டதை வீடியோ எடுக்கலை. போட்டு விசில் எடுத்து மாட்டி விட்டால் வேலை முடிஞ்சிச்சு. கடைசியாக 10 விசிலுக்கு அப்புறம் அந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம சந்தகம் செஞ்சு வச்சுருக்குறோம். அதோட வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்டில் கொடுக்குறேன் லிங்க்கு. பழைய வீடியோ அதில் போய் பாருங்கள். அதில் வந்து கறி குழம்பு ஒரு தடவை செஞ்சுருப்போம். ஒரு தடவை தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருப்போம். அதே மாதிரி இந்த தடவை வந்து நுரையீரல் வச்சு செஞ்சுருக்குறோம். நுரையீரல் எடுத்து அதை மேலே ஊற்றி அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா வேறு மாதிரி இருக்கும். நல்லா போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க வேறு மாதிரி.